பவானிசாகர் தொகுதிக்குட்பட்ட தாளவாடி ஒன்றியத்தில் பால் குளிரூட்டும் நிலையம் அமைத்து தர வேண்டும் என தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பண்ணாரி கேட்டுக்கொண்டார். பவானிசாகர் தொகுதியில் உள்ள தாளவாடி ஒன்றியத்துக்குட்பட்ட ஆசனூர் மலைப்பகுதியில் குளியாடா, ஒசட்டி, கோட்டாடை, கல்குத்தி, குறிமந்தை, புதுக்காடு, அட்டைப்பாடி, சிகட்டி, ஓடைமந்தை, தேவரநத்தம், மாவல்லம், கீழ் மாவல்லம், கெத்தைசால் போன்ற எண்ணற்ற கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களில் வாழும் மக்கள் பெரும்பாலானோர் மாடு மேய்க்கும் தொழிலில் செய்து வருகிறார்கள். இந்த மக்கள் வெகு தூரம் சென்றுதான் பால் ஊற்றி வருகிறார்கள். இரவு நேரங்களில் பால் ஊற்ற செல்லும் போது வனவிலங்குகளால் அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. ஆகவே இங்கு வாழும் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு மேற்கண்ட பகுதிகளில் ஏதாவது ஒரு கிராமத்தில் பால் குளிரூட்டு நிலையம் அமைத்தும் அந்த பகுதியில் பால் உற்பத்தியை அதிகரிக்கவும் இந்த விளிம்பில் உள்ள மக்களின் பொருளாதார வளர்ச்சியை முன்னேற்றம் அடைய மானிய விலையில் கலப்பு தீவனம் மற்றும் தாதுப்புகள் வழங்க வேண்டும் என்றும், தனியார் சொசைட்டியில் பால் உற்பத்தியாளர்களுக்கு பால் விலை உயர்த்தி வழங்குவதை போன்று கவர்மெண்ட் சொசைட்டியிலும் பால் விலை உயர்த்தி வழங்க அரசு முன்வருமா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அரியப்பாளையம் பேரூராட்சியில் கடந்த 40 ஆண்டு காலமாக தனியார் கட்டடத்தில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் செயல்பட்டு வருகிறது. இந்த கூட்டுறவு சங்கத்தில் 622 உறுப்பினர்கள் உள்ளனர். நாளொன்றுக்கு 1000 லிட்டருக்கு மேல் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது. இங்கு பால் குளிரூட்டும் நிலையம் அமைப்பதற்கு தேவையான இடவசதியும் உள்ளது. ஆகவே இந்த பகுதி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு புதிதாக பால் குளிரூட்டும் நிலையம் அமைக்க அரசு முன்வருமா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.